ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் ப்ரோ. எப்போதுமே அவங்க ஸ்பீச்சை வந்துட்டு நம்ம டிவில தான் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி ஸ்பீச் அந்த கூஸ் பம்ப் ஸ்பீச்சை வந்துட்டு நேர்ல நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். எந்த ஊர்ல இருந்து மேடம் வரீங்க நீங்க? கும்பகோணம். கும்பகோணத்துல என்ன மேடம் பாக்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? என்ன இது வந்துட்டு தளபதி சோழதேசம் வரனால தஞ்சாவூர் பெரிய கோயில சான்ஸ் கிடைச்சா அவங்க கையில கொடுத்துடலான்ட்டு. அதுதான் ப்ரோ. யார் ஆட்சி அமைப்பாங்க? டிவிக்கே தான் ப்ரோ. டிவிக்கே தான். எதனால மேடம் எப்படி மேடம் சொல்றீங்க? ஏன்னா நாங்க ஒரு தொண்டர், எங்களுக்கு தெரியும் என்னன்னா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாமே தெரியும். அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல சொல்றோம். ஆமா ப்ரோ. என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க டிவிக்கே? இல்ல பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. என்ன மாதிரியான பிரச்சனை பண்ணுங்க? இல்ல பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இறங்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சாரம் சொல்லுங்க. என்ன மாதிரியான பிரச்சாரம் நீங்க பண்ணுவீங்க? இல்ல அது மாதிரி சொல்ல விரும்பல, வேண்டாம். சரி சரி சரி. குடும்பத்தோட வந்திருக்கீங்களா நீங்க அப்படியே தனியா வந்திருக்கீங்க? இல்ல நாங்க சிப்லிங்ஸ் தான் வந்திருக்கோம். சரி. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வர்றது வந்து இளைஞர்கள். ஆமா, இளைஞர் தான் வராங்க. அவர்களுக்குலாம் ஓட்டு எதிர்பார்க்கறீங்களா? இந்த ஓட்டுலாம் கண்டிப்பா ஓட்டு கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும். இதனால கண்டிப்பா போட்டிருப்பாங்க, மத்த பொலிட்டிக்கல் கட்சிக்கு போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி வந்துட்டு கண்டிப்பா ஓட்டு பிரிஞ்சு டிவிக்கு வரும். பொதுவா பாத்தீங்கன்னா அதாவது முதல்ல ஓட்டு போடுறாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு வருஷமா நாங்களே வந்துட்டு வேற இதுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம். ஏன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏவா பியான்னு பார்த்தா எதனா ஒண்ணுக்கு தான் நாங்க ஆப்ஷன் வச்சு நாங்க போட்டிருப்போம். இந்த வாட்டி எங்களுக்கான தளபதி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு எல்லாமே. இந்த கடந்த 50 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான் அதிமுக திமுக ஆண்டு. இவர் வந்தா என்ன மாதிரியான ஆட்சி மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது அவரே சொல்லிட்டாரு ப்ரோ. கடைசி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இல்ல, நாங்களுமே அதான் நினைக்கிறோம். எல்லா மக்களுக்குமே ஒரு நல்லது விடிவு காலம் ஒண்ணு பிறக்கும். இப்ப இருக்க ஆட்சி வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்குது, அந்த மக்களுக்குள்ளே தான் போயிட்டு இருக்குது. கடைசி மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே போய் நல்லது நடக்கணும், நல்லது போய் சேரணும். அதுதான் நாங்க நினைக்கிறது. அதை எங்க தளபதி கண்டிப்பா நிறைவேற்றிடுவாரு. உங்களுக்கு வந்து உள்ள வரது வந்து ஈஸியா இருந்துச்சுங்களா? போலீஸ் கெடுபிடிலாம் இல்லாம? இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. உமன்ஸ் சேஃப்டி எல்லாமே பக்காவா இருக்குது. உமன்ஸுக்கு தனியா வந்து உமன்ஸ் போலீஸ் இருக்கிறாங்க, தனியா கைட் பண்றாங்க. எங்களுக்கு எந்த எதுவுமே இல்ல, நாங்க நல்லா சேஃபா தான் இருக்கிறோம். சாப்பாடு தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ராவே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹுதா. தேங்க்யூ. டோட்டலி 5 கேம்ப்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 50 டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சீனியர் டாக்டர்ஸ் அண்ட் ஜூனியர் டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ், பேராமெடிக்ஸ் ஒரு 150 கிட்ட வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆம்புலன்ஸ் வந்து சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. டாக்டர் அரவிந்த் சார் தான் வந்து முக்கால்வாசி ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே. அப்புறம் எல்லா வாலண்டியர்ஸ், டாக்டர் தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஆக்சுவலி ஆன் தட். உடனே வந்துட்டு தயார் நிலையில் இருக்காங்க. அனஸ்தீஷியாலஜிஸ்ட்லேருந்து, கார்டியாலஜிஸ்ட்லேருந்து, பீடியாட்ரிஷியன்லேருந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க.